ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் பானு ஸ்பீக்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய நான்வெஜ்ஜை விதவிதமாக ரகரகமாக சமைக்க தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அந்த வாங்கக்கூடிய நான்வெஜ்ஜை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில மெத்தட் இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி மீன் எப்படி சுத்தமாக முறையாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சில நேரங்களில் மீனை நம்ம என்னதான் கழுவிட்டு நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டாலும் சமைச்சு பிடிச்சதுக்கப்புறம் மீன் குழம்பு ஒரு மாதிரி கவுச்சி வாடை வரும், இல்லாட்டா கருவாட்டு குழம்பு ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும். அதை யாரெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்க? அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி இனிமேல் எப்போவுமே மீன் க்ளீன் பண்ணுங்கள். இனிமேல் மீனும் சுத்தமாக க்ளீன் பண்ண மாதிரியாச்சு, மீன் குழம்பும் சூப்பராக டேஸ்டியாக வந்த மாதிரியாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றாவே நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நடுவில் ஜாயிண்ட் ஆகிருக்கிறத ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அது வயிற்றில் உள்ள கையால் எடுக்கக்கூடிய அந்த அழுக்குகளை எடுத்துக்கோங்க. முன்னாடிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மீன் முள்ளுக்கிட்ட உள்ள அழுக்கை எடுக்கிறதுக்கு கருவேப்பிலை குச்சி இல்லைன்னா தென்னை விளக்கமாத்து குச்சி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி எடுக்கும்போது சரியாக அழுக்கு போகாது. அதுக்காக தான் நான் ஒரு புதுசாகவே டூத் ப்ரஷ் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் மீன் கழுவுறதுக்காகவே. இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது நல்லா சூப்பராக சுத்தமாக போயிடுது. லைட்டாக 2 தேய்ச்சி விட்டால் மட்டும் போதும். சைடில் இருக்கிற அந்த நரம்பு மாதிரி உள்ள அழுக்கு, ரத்தம் எல்லாமே போயிடும். ஒரு சொட்டு கூட இல்லாமல் போயிடும். நம்ம மீன் குழம்பு சமைச்சதுக்கப்புறம் அந்த கவுச்சி வாடை சுத்தமாக வரவே வராது. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி பாருங்கள். இனிமேல் எப்போவுமே இதே மாதிரி தான் க்ளீன் பண்ணுவீங்க. நான் இப்போ மறுபடியும் இன்னொரு மீனை இதே மாதிரி க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். முன்னாடிலாம் எங்கள் அம்மாலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நெகத்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி செய்யும் பொழுது மீன் சைடில் உள்ள முள்ளெல்லாம் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டக்குன்னு குத்திரும். அப்புறம் அது வேற ரொம்ப பெயினாக இருக்கும். அது சரியாகிறதுக்கே ஒரு 2-3 நாள் ஆகும். அந்த மாதிரிலாம் இனிமேல் எந்த ஒரு சிரமமும் படாமல் இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணி பாருங்கள். அப்புறம் வாரம் ஒரு முறை இல்லை 2-3 முறை மீன் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அவ்வளோதான். நான் இப்போ சொல்லிக் கொடுத்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு, நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.